இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் இந்தாங்கம்மா, நீங்க என் கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலையை போட்டு தர சொல்றேன். தமிழ் ஜனமா, என்ன கூப்பிடுறேன், வேற ஏதோ யோசனையில இருக்க? ஒண்ணு இல்ல ஜனமா. சரி, அந்த ஃபைல கூட. இந்த மொத்த பணமும் உங்களுக்கு தான். இவ்வளவு நெயில் பாலிஷ் போட சொல்லுங்க. இது தமிழ். சொல்லுங்க ஜனமா. எனக்கு ஒரு டவுட். எந்த ஃபைல் ஜனமா? ஃபைல்ல இல்ல, ஓ மேல. ஏன் மேலையா? என்ன ஜனாமா, சொல்லுங்க. இல்ல, ஆளுதான் இங்க இருக்க, சிந்தனையெல்லாம் வேற எங்கேயோ இருக்கு போல. அது அப்படிலாம் இல்ல ஜனாமா. பரவாயில்ல, சொல்லு. சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. என்னாச்சு? உங்க பேரன் சிபி இருக்காருல்ல, நாளுக்கு நாள் ஆள் மாறிக்கிட்டே இருக்காரு ஜனாமா. என்ன பண்றான்? மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணனா? சாச்சா, அப்படிலாம் இல்ல ஜனாமா. நிறைய நல்ல விஷயங்களை பண்றாரு. இப்படி ஒரு சிபி சார நான் பார்த்ததே இல்ல. எனக்கு அவர் மேல கோவமும் சில தப்பான அபிப்பிராயங்கள் இருந்தாலும். ஏன் இழுக்கிற? அவன் மேல எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். நீ சொல்லு. ஆமாமா, இருந்துச்சு. ஆனா இப்ப அவர் நல்லா மாறிட்டாரு. ஓஹோ. நாம எப்பவுமே அவர் மேல எதுக்கு கோவப்படுவோம்? வீட்ல இருக்கிறவங்களோட அம்மா அப்பா தங்கச்சிங்க அவங்க பிரச்சனையை கூட காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு. பொறுப்பு இல்லாம அலட்சியமா இருக்காருன்னு தானே கோவப்படுவோம். இப்போ ரோட்ல யாரும் முன்ன பின்ன தெரியாதவங்களோட பிரச்சனைக்கு இவரு போய் நிக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய சேஞ்ச் தானே ஜனமா? இதெல்லாம் பெரிய சேஞ்சே இல்ல தமிழ். சிபியோட குணமே அப்படிதான். என்ன ஜனமா சொல்றீங்க? ஆமா, சின்ன வயசுல சிபி அப்படிதான் இருந்தான். அதுதான் அவனோட நேச்சர். அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சான். ஆக்சிடென்ட்டா? அவன் அப்பாவோட ஆக்சிடென்ட்.